WWE உண்மையிலுமே எலிமினேஷன் சேம்பரை தெறிக்க விட்டுட்டாங்க. 2025 பெஸ்ட் பேப்பர் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம சொல்கிறது எல்லாமே த எலிமினேஷன் சேம்பர். எலிமினேஷன் சேம்பரில் எதுக்கு நம்மளுடைய ஜான்சினாவை வந்து கொண்டுட்டு வந்தாங்க, எதுக்கு ஜான்சினாவை வந்து 2025 ராயல் ரம்பிளை வின் பண்ண வைக்காமல் ஜே உசோவை எதுக்கு வின் பண்ண வச்சாரு ட்ரிபிள் ஹெச், அதுக்கான ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமான விளக்கத்தை நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வச்சு நம்மளுடைய எலிமினேஷன் சேம்பரில் செஞ்சு விட்டார். சீரியஸ்லி. ஆனால் நிஜலுமே நம்மளுடைய ஜான்சினாலாம் ஹீல் டர்ன் பண்ணுவாரா அப்படிங்கிறத துள்ளி கூட யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதாவது நம்மளுடைய ராக்கை வந்து ஆஃபர் பண்ணார், கோடி நீ வந்து எனக்கு வந்து ஃபேவராக இரு, அதாவது என்னோட சாம்பியனாக என் பக்கத்தில் நீ இரு, நான் உனக்கு வந்து எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்முடைய சரி ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்முடைய கோடி வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த எலிமினேஷன் சேம்பரில் வந்து நம்முடைய ராக்கு கேட்குறப்ப, சரி ராக் நீ சொன்னதுக்கு எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து உன்னோட சாம்பியனா உன்னோட காயா நான் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரான்னு பார்த்தா கொம்மால வேற ரகம். ஆனால் நிஜலுமே சொல்கிறேன், இது பேட் வைஸ் வந்து கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, ஆனால் உண்மையிலுமே ஆல்மோஸ்ட் சத்தியமாக சொல்கிறேன், எலிமினேஷன் சேம்பர் மெயின் ஈவெண்ட்டில் நடந்த செக்மெண்ட்லாம் உண்மையிலுமே ஒரு தரமான செக்மெண்ட்னா சத்தியமாக சொல்லுவேன். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக திரும்பி நீங்கள் போய் பாருங்கள். அல்டிமேட் அதாவது தாறு மாதிரி தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஆனால் சீரியஸ்லி நம்மளுடைய ராக்கு வந்து நம்மளுடைய கோடிகிட்ட கேட்குறப்ப, கோடி நீ வந்து நான் சொன்னல உனக்கான ஒரு ஆஃபர் நான் பண்ணேன், அதுக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறப்ப, நான் வந்து உன்னோட ஆஃபரை வந்து நான் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து நம்மளுடைய கோடி சொன்னார் பாரு, ராக் ஃபக் அப்படின்னு சொன்னார் பாரு, அந்த அரினாவை கும்மாச்சு அப்படியே குஸ்மமாக இருந்துச்சு. அதாவது ராக்கையே பார்த்து ஃபக்கு சொல்லிட்டாரே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நண்பா நண்பா வா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜான்சினாவும் கட்டி பிடிச்சாங்க. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ராக்கு உன்னை கொன்றுவோண்டா அப்படின்னு சொன்னார். அப்போக்கி நம்மளுடைய ஜான்சினாவோட அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து அப்படியே டோட்டலி மாறிச்சு. மாறுறப்ப ஆஹா ஏதோ சம்பவம் நடக்க போதா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப, சீரியஸ்லி நம்மளுடைய ஜான்சினா சம்பவத்தை படைச்சி விட்டாருப்பா. வச்சாரு பாரு நம்மளுடைய ஜான்சினா வந்து நம்மளுடைய கோடிக்கு வந்து ஒரு லோ ப்ளோ அடிச்சாரு. என்னடா லோ ப்ளோ அடிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ராக்கு வந்து சொன்னது எல்லாத்தையுமே நம்மளுடைய சீனாவை தான். சீனா வந்து இனிமேல் முழுக்க நம்மளுடைய ராக்கோட காயா இருக்க போகிறாரு. இனிமேல் வெறித்தனம் வேற ரகம். ரெசல்மேனியா 41க்கான ஹைப்னஸை WWE உச்சத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதாவது ரெசல்மேனியா 40 எப்படி உச்சத்துக்கு இருந்துச்சோ அதே மாதிரி ரெசல்மேனியா 41 ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸாக இருக்குது. மிகப்பெரிய ஹைப்னஸாக இருக்குது அப்படிங்கிறத விட பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ நம்மளுடைய ஜான்சினா கூட நம்மளுடைய ராக் இருக்காருப்பா, தோல் கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக 100% நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரெசல்மேனியா 41 ஜான்சினா விசஸ் கோடிக்கான WWE டைட்டில் மேட்ச் நடக்க போகுது. அதில் வந்து 100% நம்மளுடைய ராக்கு வந்து நம்மளுடைய ஜான்சினா கூட இருக்கிறாரு. அப்போனா கண்டிப்பாக கோடியை பீட் பண்ணி நம்மளுடைய ஜான்சினா தான் 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, அதுதான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். அந்த நேரத்தில் இப்போ நம்முடைய ரெசல்மேனியா 40 வந்து நம்முடைய ஜான்சினாவுக்கு, அதாவது நம்முடைய ரோமனுக்கு கோடிக்கு நடந்தப்போ நம்ம என்ன நினச்சோம், ரோமன் ரைன்ஸ் கூட நம்மளுடைய ராக் இருக்காரு, கண்டிப்பாக நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் தான் அவரோட டைட்டிலை திரும்பி ரீடைன் பண்ணுவார் அப்படின்னு நினச்சோம்ல. அங்கே நடந்துச்சா? கோடி தானே வின் பண்ணார். அதே மாதிரி அகெயின் திரும்பி கூட ரெசல்மேனியா 41 கூட ஜான்சினாவுக்கும் நம்மளுடைய கோடிக்கு நடக்குது அப்படின்னு கேட்டால், அதில் வந்து நம்மளுடைய சீரியஸ்லி நம்மளுடைய அவர் கோடி வந்து அவரோட சாம்பியனையே திரும்பி அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் மேபி அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய ஜான்சினாவோட கடைசி ரிட்டைர்மெண்ட் டூரில் இருக்காது, கடைசி ரெஸ்லிங் கெரியர் இது தான், இதுக்கப்புறம் அவர் ரெசல் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜான்சினாவே சொல்லிட்டாரு. அதனால இப்போ அவர் வின் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய ஜான்சினா வந்து வின் பண்ணுவாரான்னு கேட்டால் மேபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அவர் நினச்சிருந்தார் அப்படின்னு கேட்டால், நான் இப்போ ஹீல் டர்ன்லாம் பண்ண மாட்டேன், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நான் சம்பாரித்து வச்ச சொத்து இது, அதாவது அவர் இது பண்ணியிருந்தார்ல, ஜான்சினா அப்படின்னா யார், மிகப்பெரிய ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லரு, ஃபேன்ஸுக்கெல்லாம் அதிகமாக பிடிக்கும், அதேமாதிரி அங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். அதை எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக, அதாவது கோடியை வந்து நான் புகழ்ந்து பேசணும், அதாவது கோடியை வந்து நான் WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸாக கொண்டுட்டு போகணும், அதாவது WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னா அது யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் முழுக்க நம்முடைய ஜான்சினாவை சொல்லுவாங்க. அந்த ஜான்சினாவோட இடத்தவே இப்போ நம்முடைய ஜான்சினாவே என்ன பண்ணிட்டாருன்னா, என்னோட இடத்த அகெயின் நான் வந்து உனக்கு தரேன் கோடி அப்படிங்கிற மாதிரி அவரோட ஜான்சினாவோட இடத்த வந்து நம்முடைய கோடிக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறாரா அப்படின்னு கேட்டால்
அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா ஜான்சனா நினச்சிருந்தாரு அப்படின்னு கேட்டா, நான் வந்து இந்த மாரி ஹீல்டன்லாம் பண்ண மாட்டேன். ராக்கோட வந்து நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் வந்து நான் எப்படி அதாவது நான் எப்படி இருந்தேனோ அதே மாரி தான் நான் ரிட்டயர்மெண்ட் ஆவேன். அதாவது ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸோட, மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்டோட, அதாவது ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன், மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெண்டான ஒரு மூவ்மெண்டோட தான் திரும்பி நான் ரெஸ்லிங் கரியரை விட்டு நான் ஓய்வு பெறுவேன் அப்படின்னு மாரி சொல்லலாம். ஆனாலும் நம்முடைய ஜான்சனா எடுத்த முடிவு என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நானா இதுமாரி அப்படிலாம் பண்ண மாட்டேன். அதாவது என்னோட ரெஸ்லிங் கரியர் வந்து இதுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் வர்றேன் அப்படின்னு கேட்டா, இதுக்கப்புறம் என்னால நெனச்சாலும் ரெஸ்லிங்க்குள்ள வந்து என்னால ஃபைட் பண்ண முடியாது. ஆனாலும் வளர்ந்து வர ரெஸ்லர் இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம் வளர்த்து விடணுமே அப்படிங்கிறதுக்காக, இப்போ நம்மளுடைய ஜான்சனா வந்து நம்முடைய கோடிய வந்து வளர்த்து விட்டுட்டு போறாரான்னு கேட்டா, வளர்த்து விடுறாரு இன்னமும். அதாவது அவரு வந்து தன்ன தானே அழிச்சுக்கிட்டு, அதாவது ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப எல்லாருமே ஹேட் பண்றாங்க. அதாவது ஜான்சனா வந்து இப்ப ஹீல் டர்ன் பண்ணது எங்களுக்கு புடிக்கல. ஜான்சன்லாம் இப்படி இருந்தாரு. இப்போ வந்து இப்படிலாம் ஹீல் டர்ன் பண்ணி இது மாரி ஆயிட்டாரே! எங்களுக்கெல்லாம் இது பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி, இப்ப ஃபேன்ஸ் எல்லாருமே சுத்தமா வெறுக்குறாங்க. ஆனாலும் நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு மெழுகுவர்த்தி மாரி, அதாவது மெழுகுவர்த்தி தன்ன தானே இப்படி அழிச்சுக்கிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளிய தருது. அது மாரி அவரு வந்து இவ்வளோ தூரம் சம்பாரிச்ச எல்லா பேரையுமே அவரு அழிச்சுக்கிட்டு, நம்முடைய கோடிய வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறாரு. அதாவது ஜான்சனாவோட அதாவது ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம்ல, WWE மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் இவரு தான் அப்படின்னு சொல்றோம்ல, அது யாருன்னு கேட்டா நம்முடைய ஜான்சனா. அந்த ஜான்சனாவோட இடத்த இப்ப யாருக்கிட்ட வந்து நம்முடைய ஜான்சனாவே குடுக்க போறாருன்னு கேட்டா, நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கிட்ட. இதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனாவோட அடுத்த இடத்துல வந்து WWE ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸா வழிநடத்த போறது யாரு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய கோடி ரோட்ஸ். அதாவது அமெரிக்கன் நைட்மேன் கோடி ரோட்ஸ் தான். இதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனாவுக்கான எந்த ஒரு ஃபியூடுமே இங்க இருக்குமான்னு கேட்டா, மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆனாலும் அவரோட இடத்துல இருந்து நம்முடைய கோடி ரோட்ஸ வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய ஜான்சனா வந்து இப்ப எடுத்த ஒரு முடிவு ஒரு நல்ல முடிவா அப்படின்னு கேட்டா, ஏன்னா இதுக்கப்புறம் அவரு ஒண்ணும் பண்ண போறதில்ல WWEல. அதனால அவரோட இடத்த வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் கிட்ட குடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா WrestleMania 41 உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு 41 இருக்கும். மேபி அதில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன். இதில வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணது என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னு சத்தியமா சொல்லுவேன். உங்கள பொறுத்தவரைக்கும் ஜான்சனாவோட ஹீல் டர்ன் வந்து எப்படி புடிச்சிருக்கு? அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ வந்து லோ ப்ளோ அடிச்சு அட்டாக் பண்ணதா இருக்கட்டும், இல்ல பெல்ட்ட வச்சு அடிச்சதா இருக்கட்டும், அது இல்லாம கழுத்தில அந்த அந்த டை வச்சிருப்பாங்கல்ல, அத வச்சு நெருக்குனது, அது இல்லாம அந்த சாம்பியன்ஷிப் பெல்ட்ட வச்சு அடிச்சது அப்படிங்கிறது உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. ஆனாலும் இந்த ஒரு ஹீல் டர்ன் ஜான்சனாவோட ஹீல் டர்ன் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாரு. அதாவது அந்த டாக்டர் அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணான்னு தெரியல. அந்த கேரக்டர் நேம் தெரியல. அப்ப பண்ண ஒரு ஹீல் டர்னு. அதுக்கப்புறம் 10, 15 வருஷத்துக்கு அப்புறம் ஹீல் டர்ன் பண்ணல. இப்ப நம்முடைய லாஸ்ட் அதாவது ஜான்சனாவோட அந்த கடைசி அந்த ரன்ல வந்து இப்ப நம்முடைய ஜான்சனா வந்து அவரோட அந்த ஒரு ஹீல் டர்னா பண்ணியிருக்காரு. மேபி பாதி ஃபேன்ஸுக்கு வந்து அதாவது இதுக்கு ரெஸ்லிங் முன்ன இருந்து பார்க்குறாங்கல்ல, 90ஸ் கிட்ஸ்லேருந்து பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஜான்சனோட அந்த ஒரு ஹீல் டர்ன் வந்து எப்போ பண்ணுவார் அப்படின்னு காத்திருந்தோம். ஆனா அவங்களுக்கெல்லாம் புடிச்சிருக்கும். ஆனா இப்போ வந்து புதுசா அந்த ஒரு ரெஸ்லிங் கரியருக்குள்ள வந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் சுத்தமா இது வந்து புடிக்காது. அது மேபி புடிக்காது அப்படிங்கிறத விட அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க உண்மை. ஆனா நம்முடைய ராக்கும் சரி, நம்முடைய ஜான்சனாவும் சரி 2 பேருமே திட்டம் போட்டு நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேன் கோடிய வந்து அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அது இல்லாம நம்முடைய ஜான்சனாவோட இடத்த முழுக்க முழுக்க நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கிட்ட ஒப்படைக்க போறாரு. இப்ப உங்களோட ஜான்சனா வந்து ஹீல் டர்ன் பண்ணது எத்தனை பேத்துக்கு புடிச்சிருக்கு, புடிக்கல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஜான்சனா பண்ண ஹீல் டர்ன் வந்து எனக்கு புடிச்சிருக்கு. ஏன்னா ஜான்சனா வந்து எதுக்காக இந்த ஹீல் டர்ன பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான ஃபுல் விளக்கத்தையும் இந்த வீடியோல நான் சொல்லிட்டேன். அதனால என்ன பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஜான்சனா பண்ண ஹீல் டர்ன் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலா எனக்கு புடிச்சிருக்கு. உங்களுக்கு புடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா.